الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை அடக்கிவிட்டு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாங்களும் இவ்வாறு தான் ஒரு நாள் இவ்வாறு மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை மிகவும் சொற்பமானது, மிகவுமே அற்பமானது, நிச்சயமற்றது. அது அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த உலக வாழ்க்கையை சொல்கின்ற போது, வாழமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்த துனியா, இந்த உலக வாழ்க்கை லஇபுன் ஒரு விளையாட்டு போன்றது, வலஹுவுன் ஒரு வேடிக்கை போன்றது, ஒரு அலங்காரமானது, ஒரு ஏமாற்று வித்தை நிறைந்தது என்று அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை வாழ்க்கையினுடைய நேச்சரை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஆனால் மனிதனை பொறுத்த மட்டிலே இந்த உலகத்தில நீண்ட காலம் வாழ வந்தவன் போன்று மனிதனுடைய வாழ்க்கை போக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகம்தான் எல்லா நோக்கமும், இந்த உலகம்தான் வாழ்க்கையுடைய லட்சியம், குறிக்கோள் போன்று இந்த உலகத்திலே நாங்கள் எல்லோரும் மறுமையை மன்னரையை மறந்து வாழ்கின்ற சமூகமாக இந்த மனித சமுதாயம் மாறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் மனிதன் விழித்ததிலிருந்து உறங்குகின்ற வரைக்கும் இந்த மரண சிந்தனையோடு தனது பொழுதை வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தூங்கும் போதும் மரண சிந்தனையோடு மட்டும் தூங்க வேண்டும் என்பதற்காக நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய துஆவை பாருங்கள். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வஹியா, அல்லாஹ்வுடைய திருப்பேரை கொண்டு நான் தூக்கம் என்ற தூக்கத்தின் மூலம் நான் மரணிக்கின்றேன் என்ற அர்த்தமுள்ள அந்த துஆவை ஓதித்தான் ஒருவர் தூங்க வேண்டும். தூக்கத்திலிருந்து விழித்து எழுகின்ற போது கூட அல்ஹம்துலில்லாஹ், இறைவா என்னை விழிக்க செய்து விட்டாய், தூக்கத்தின் மூலம் என்னை மரணிக்க செய்து என்னை விழிப்படைய செய்த இறைவனே உனக்கே எல்லா புகழும் என்று கூறி படுக்கையிலிருந்து எழும்ப வேண்டும் என்று இஸ்லாமிய நமக்கு வழிகாட்டுகிறது. உறங்கும் போது மரண சிந்தனையோடு உறங்குமாறும், விழித்தெழும் போதும் மரண சிந்தனையோடு விழித்தெழுமாறு இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தருவது மனிதன் பலகீனமான மனோ இச்சையோடு சம்பந்தப்பட்ட ஒருவர், ஷைத்தானிய சிந்தனையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலையில் உள்ளவர். எனவே அவன் அடிக்கடி இந்த மரணத்தின் மூலமாகத்தான், மரண சிந்தனை மூலமாகத்தான் அவன் தன்னை மறுமைக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்வான் என்பதனாலே தான் இஸ்லாம் உறங்கும் போதும் விழிக்கும் போதும் மரண சிந்தனையோடு விழிக்குமாறும் உறங்குமாறு இஸ்லாம் எனக்கு பணிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த மரண சிந்தனையை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதும் அவன் கொண்டிருக்கின்ற போதுதான் அவன் இந்த உலகத்தை மிகச் சரியாக மறுமைக்காக அவன் பயன்படுத்திக் கொள்வான். எப்போது இந்த மறுமை சிந்தனை நம்முடைய உள்ளத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து செல்கின்றதோ அப்போதும் நாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போன்று இந்த உலகத்திலே விரும்பியபடி நாங்கள் வாழ முற்படுவோம். எங்களுடைய தொழில்துறைகளோ, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையோ, இன்னொரு செயற்பாடுகள் அல்லாஹ் விரும்புகின்ற வழிகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள மாட்டோம். எப்போது எங்களுடைய உள்ளத்திலே இந்த மறுமையினுடைய சிந்தனை ஆழ பதிந்திருக்குமோ அப்போது எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் ஒரு உயிரோட்டம் உள்ளதாக மறுமையை நோக்கிய சரியான இலக்கை நோக்கிய பயணமாக நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி, உஹது மலை போன்ற பிரமாண்டமான அளவுல நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஜனாசா தொழுகையிலும் கலந்து கொண்டு அடக்கத்திலும் கலந்து கொள்கின்றவர்களுக்கு மதீனாவுல மிக விரிந்த பரந்த அந்த பிரமாண்டமான அந்த மலை போன்று 2 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் அவர்கள் சொன்னதற்குரிய காரணம்,
மறுமையை அடிக்கடி நினைக்க வேண்டும். மறுமையை நாங்கள் அடிக்கடி எங்களை சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இஸ்லாம் விரும்புகிற, அல்லாஹ் விரும்புகின்ற மனிதனாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமான நன்மையை பற்றி சொல்லியிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையான ஜனாசாக்களை நாங்கள் கலந்து கொள்கின்றோம். இந்த ஜனாசாக்கள் எங்களுடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றிக்கொள்கின்ற வகையிலே நாங்கள் இந்த ஜனாசாக்களை கலந்து கொள்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்களும் இப்படி ஒரு நாள் நல்லடக்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஜனாசாவாக நாங்கள் இருக்க போகின்றோம். அதற்காக வேண்டி நாம் எவ்வளவு தூரம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் எங்களை நோக்கி சுய பரிசோதனை செய்ய வேண்டும், கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். இன்று நான் இஸ்ராயீல் என்னை உயிர் வாங்குவதற்காக அடுத்த நொடிப்பொழுது, அடுத்த நிமிடம் ஒரு சந்தையிலேயோ அல்லது ஒரு வீதியிலேயோ அல்லது ஒரு பாடசாலையிலேயோ அல்லது வேறு எந்த இடத்திலே நான் இருக்கின்ற போது என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அந்த மலக்குள் மௌத் வந்து என்னுடைய உயிரை கைப்பற்றினால் நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன். நிறைய நன்மைகளை நான் சம்பாதித்து வைத்திருக்கின்றேன். மறுமைக்காக வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை இலக்காக கொண்டு நான் நடந்திருக்கின்றேனா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே எங்களை நோக்கி நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடிக்கடி சலபு சாவி இங்க சொல்லுவார்கள், ஹாசிபு கபுல அன் துஹாசப். நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவதற்கு முதல் உங்களை நீங்கள் ஒரு கணம் விசாரித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய நிலை என்ன? நான் என்று விழித்திருந்திருக்கிறேன்? நான் என்று என்ன நல்ல காரியங்களை நான் செய்திருக்கிறேன்? நான் படுக்கைக்கு செல்கின்றதுக்கு முதல், படுக்கறையிலே நாங்கள் தூங்குவதற்கு முதல் ஒரு கணம் நாம் எங்களை நோக்கி நாங்கள் ஆசபா செய்ய வேண்டும். இன்று நான் காலையில கிடந்ததிலிருந்து தூங்குகின்ற வரைக்கும் என்ன நல்ல காரியம் நாம் செய்தேன்? என்ன தப்பான காரியங்கள் நான் ஈடுபட்டிருக்கிறேன்? யாருடைய மனதை புண்படும் வகையிலே நான் நடந்திருக்கிறேன்? என்ன தொழில்துறை இன்னொரு செயற்பாடுகளிலே என்ன தப்புக்களை, தவறுகளை நான் செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு படுக்கையும் போதும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நோக்கி நாம் பரிசோதனை செய்வோம் என்றால், கேள்வி கேட்டுக் கொள்வோம் என்றால், நிச்சயமாக நாம் அன்புக்குரியவர்களே நாங்கள் பாவம் இல்லாத நிலையிலே நாம் இருப்போம். எப்போதும் மரணத்தை சந்தோஷமான முறையிலே சந்திக்க நாம் தயாராக இருக்கிறோம். அப்படி அல்லாமல் நாம் இருப்போம் என்றால் அந்த மலக்குள் மௌத்து வருகின்ற போது ஐயோ ஐயோ அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று புலம்புகின்ற, கதறுகின்ற ஒரு துர்பாக்கியகரமான நிலையில் நாம் சந்திக்க வேண்டி வரும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அவ்வாறான நிலையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மறுமைக்கு எந்த நேரமும் எப்போதும் நாம் தயாரான ஆயத்தமான நிலையிலே நாம் இருப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.